Hi friends, hello, வணக்கம். This is shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஆக்சுவலி இந்த மூமெண்டம் காலையில் நம்ம எதிர்பார்த்தது. ஆனால் காலையில் என்னுடைய சைடு வந்து ஃபேவராக வரல ப்ரைஸு. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 2:30 மணிக்கு மேலே தான் வந்து அந்த ஏரியா டச் ஆகிடுச்சு. அதாவது இந்த 24,220க்கு மேலே வந்து ஒரு பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 2:45 மணி 2:30 மணிக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு அந்த மூமெண்டம் கிடச்சிது. ஓகே, அப்போ அந்த இடத்துல வந்து என்னுடைய பிளான் வந்து சேல் சைடு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட். மார்க்கெட் கீழே போச்சு, ஆனால் வந்து செல்லிங்கான எந்த பிளானும் பண்ணல. ரீசன் என்னென்னா இதெல்லாம் சப்போர்ட் ஏரியா இருந்தது, ப்ளஸ் அதனால் அந்த இதில் வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லாதனால இந்த இதில் இக்னோர் பண்ணிவிட்டேன். ஒருவேளை நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். ஸோ மார்க்கெட்டோடைய டேரெக்ஷன் நம்ம எப்படி பார்க்குறோம், நம்ம என்னென்ன அதில் வியூஸ் நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் தெரியும் உங்களுக்கு, ரைட்டுங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் அந்த மார்க்கெட் மூவ்மெண்ட் 24,220க்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா 24,280 ஃபஸ்ட் லெவலும் 24,320 செகண்ட் லெவலும் போகும் அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ணுது. ஆனால் மேலே மார்க்கெட் போகாதனால லோயரில் ஃபார்மேஷன் பண்ணி கீழே வந்துட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜும் சென்ட் பண்ணியிருந்தேன். நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்லேயும் அதே தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ப்ரைஸு கீழே சப்போர்ட் ஏரியாக்காக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் என்னுடைய பிளான் வந்து டவுன் சைடு நான் பண்ணல மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஒருவேளை நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடுங்க அப்படின்னு லாஸ்ட்டாக மெசேஜ் பண்ணியிருந்த இடத்துல. இந்த இடத்துல சப்போர்ட் ஏரியா மேபி வந்த 24,080 24,060 இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியாவாக ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரிஸ்க் எடுக்காதீங்க, எக்ஸிட் ஆகிடுங்க அப்படின்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ், ரைட்டுங்களா. சரி, இப்போது மார்க்கெட்டு ரன் ஆகிட்டு இந்த மூமெண்டம் மூவ் ஆகிடுச்சு. அதாவது நம்ம மூமெண்டம் பிடிக்க முடியல, ஏன்னா 2:30 மணிக்கு மேலே ஃபாஸ்ட் மூமெண்டம் இந்த ஏரியா மேலே கேட்ச் பண்ண முடியல. அதே இந்த காலையில் மூமெண்டம் கிடச்சிருந்துச்சுன்னா நம்ம இதில் இந்த பாயிண்ட்டை கிடச்சிருக்கலாம். அந்த 320 அப்படின்ற லெவலில் நம்ம டார்கெட்டை புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிருக்கலாம். சரி, இப்போ நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சார் பேசி என்ன பிரயோஜனம், இப்போ நாளைக்கு என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான். இந்த 24,100க்கு மேலே இருக்கிற வரலும் நீங்கள் ஒரு அப்பர் சைடுக்கான பிளானே பண்ணுங்கள். டவுன் சைடு எதுவும் பிளான் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டவுன் சைடு எப்போ பண்ணணும் அப்படின்னா இந்த சப்போர்ட் ஏரியா உங்களுக்கு ட்ராப் பண்ணியிருக்கீங்களா, இந்த சப்போர்ட் ஏரியா பிரேக் டவுன் ஆனால் தான் வந்து நீங்கள் டவுன் சைடுக்கான ஒரு பிளானை நீங்கள் பண்ணலாம். ஓகே சார், சப்போர்ட் ஏரியா டவுன் சைடு அப்படின்னா இப்போ ப்ரைஸு ஒரு வேளை மார்க்கெட் இந்த ஏரியா கீழே வந்து இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் பண்ணாமல் பிரேக் அவுட் பண்ணாமல் இங்கே டவுன் சைடு பிரேக் டவுன் ஆகுதுன்னா இங்கே நீங்கள் சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு நம்ம 24,000 23,850 இந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் டார்கெட்டாக எதிர்பார்க்கலாம். அதுக்காக நீங்கள் இங்கேருந்தே வந்து டாப்லேருந்து நான் சேல் பண்ணிட்டு வரப்போகிறேன் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா இன்னும் ஸ்டில் நிறைய பேர் பியில் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பியில் ஹோல்ட் பண்ணி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிராகவோ ஆப்போசிட்டாக மேலே மூவ் ஆகிட்டு ஸோ அதில் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கட்டாயமே கிடையாது. அவங்களுக்கு இங்கே வெயிட் பண்ண அந்த எந்த நெசசரியும் இல்லை. ஸோ அங்கே நீங்கள் எப்படி பி சைடில் ஹோல்ட் பண்ணுவீங்க, மார்க்கெட் உங்களுக்கு எதிராக திரும்பிச்சுன்னா நீங்கள் வெளியே வர வேண்டியது, அதில் பி சைட் பண்ணுறதுக்கான அவசியமே கிடையாது உங்களுக்கு, புரியுதுங்களா. இப்போ மார்க்கெட் இங்கே ஒரு வேளை நீங்கள் போய் எடுத்துருந்தீங்க அப்படின்னா இப்போ ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு நஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு 100 நீங்கள் ஒரு பை எடுக்கிறீங்க அப்படின்றப்போ அந்த 100 ஒரு 80 கம்மி, இப்போ 100 சரிஞ்சு ஒரு 80 வந்துடுது அப்படின்னா நீங்கள் அந்த 80 வெளியே வரணுமே தவிர அங்கே உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ரைட்டுங்களா. ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் ஆப்போசிட்டாக எப்போ நீங்கள் வெளியே உடனே டக்குன்னு வெளியே வரணுமே தவிர அங்கே வந்து வெயிட் பண்ண வேண்டிய கட்டாயம் கிடையாது. இன்றைக்குன்னு இல்லை, என்றைக்கும் வந்து வெயிட் பண்ணாதீங்க வருஷத்தில், ரைட்டுங்களா. சரி, அப்போது பி ஹோல்ட் பண்ணிங்கன்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய லாஸஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு 100 ப்ரீமியம் வாங்கியிருக்கீங்க, அதனுடைய ப்ரீமியம் வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் வெயிட் பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் இதில் 0 ஆகிட்டுருக்கும். ஒரு வேளை டாப்பில் என்ன இங்கே பியில் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் மார்க்கெட் இப்படி வரும்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன் சார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஹை எப்போ உடைக்குதோ நீங்கள் டக்குன்னு அங்கே எக்ஸிட் ஆகிடுங்க. இங்கே பி வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இங்கே நான் இந்த ரேட்டுக்கு வாங்கிட்டு நான் இங்கே ஆப்போசிட்டாக மூவ் ஆகிடுச்சு, நான் 100 ப்ரீமியம் வாங்கினேன், எனக்கு இப்போ வந்து 30 ப்ரீமியம் இருக்குது, வெயிட் பண்ணலாமா அப்படின்னா இப்போ வெயிட் பண்ண எப்படி இந்த இது உடைச்சதுக்கப்புறம் திரும்ப வந்து உங்களுக்கு லாஸ் அதிகமாகும். ஸோ அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, எக்ஸிட் ஆகிடுங்க. எப்போ உங்களுக்கு 30 ப்ரீமியம் 28 கட்டு கீழே குறையுதோ அப்போ நீங்கள் எக்ஸிட் ஆகிடுங்க, ரைட்டுங்களா. ஸோ பி வந்து ஹோல்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இதில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னா ஒன்லி ஃபார் பையிங் சைடு, அதாவது அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். அப்பர் சைடு பிளான் பண்ண எப்படி சார் பிளான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஒரு வேளை உங்களுக்கு கரெக்ஷன் மாதிரி இந்த ஜோனில் வந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஏரியா ஒரு போல், இந்த இது வந்து போலாகவும் இது ஒரு ஃப்ளாக் பேட்டர்னாகவும் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அகைன் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு நம்மளுடைய 24,400 24,500 இந்த லெவல்ஸ்லாம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் நாளைக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனால் கேப் அப்பாக ஓப்பன் ஆகாமல் இருந்தால் பெட்டர். எக்ஸாக்ட்லி மார்க்கெட் வந்து 24,500க்கு மேலேயே ஓப்பன் ஆகுது சார் அப்படின்னா நீங்கள் டார்கெட்டு ரேஞ்சில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிள் நேற்று பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த இதில் வந்து பிரேக் அவுட் ஆனால் பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம் அப்படின்னு டக்குன்னு இந்த ஏரியாவில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட அங்கேருந்து 200 புள்ளிகள் கேப் விட அங்கேருந்து ப்ரைஸ் கீழே வந்து சப்போர்ட் எடுத்துக்க கீழே வந்து அதுக்கப்புறம் மேலே மார்க்கெட் மேலே மூவ் ஆகிடுச்சு. ஆனால் அந்த சான்ஸ் நமக்கு நாளைக்கு ஒரு வேளை கிடச்சிது, நமக்கு எக்ஸாக்ட்லி மார்க்கெட் இங்கேயே ஓப்பன் ஆகுதப்போ இந்த பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோ கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ்களும் லைக்ஸ்களும் தெரிவிக்கலாம் நீங்கள். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி பாருங்கள், இப்போது 56,000 அப்படி ரவுண்ட் நம்பரில் பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த இடத்துல. ரைட்டுங்களா? இன்னொரு விஷயமும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இந்த இடத்துல இந்த 200 EMA அந்த லெவலில் தாண்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கு மார்க்கெட். அதாவது இதை தான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருந்த ஏரியா. இந்த இடத்துல ஒரே மூச்சு என்னாச்சு, நல்லா ஸ்ட்ராங்காக பையர்ஸ் வந்தாங்க, இந்த ஹையை உடச்சிட்டாங்க. ஓகே, அப்போது நமக்கு ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் பண்ணி ஹையில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போ நமக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55,500 இந்த லெவல் வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 55,250 அப்படின்ற லெவல் வந்து ரெண்டாவது சப்போர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சப்போர்ட் எடுக்கும் அப்படின்றதுக்காக நம்ம இங்கே வந்து ஷார்ட் பண்ணி பிளான் பண்ண முடியாது. இது வந்து ரிஸ்கி ட்ரேடாக இந்த இதில் ஷார்ட் பண்ணது அவ்வளோ சேஃபாக இருக்காது. இதில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னா, வெயிட் பண்ணுங்கள். இதே தான் உங்களுக்கு Nifty 50 என்ன சொன்னோம், இதில் ப்ரைஸை கொஞ்சம் சஸ்டனாக விடுங்க. ஒரு பிரேக் அவுட் நடந்தால் திரும்ப வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். 56,250 56,500 இந்த லெவல்ஸ்லாம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட்டு என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து சென்செக்ஸ். இந்த சென்செக்ஸில் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னா, சென்செக்ஸில் பாருங்கள், இப்போது அந்த கீழே சப்போர்ட் க்ரியேட் ஆகிட்டு பாருங்கள். அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எங்கெங்கே சப்போர்ட் எடுத்தோ, ஸோ இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் மேலே மூவ் ஆகிறது பார்க்கலாம். ப்ளஸ் இந்த 200 EMA லைனையும் கட் ஆகிட்டு மேலே மூவ் ஆகிறது பார்க்கலாம். ப்ளஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் உடச்சிட்டு மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுக்கு நிற்குது. மார்க்கெட் அங்கே ரிஜெக்ஷன் ஆகலை. ரிஜெக்ஷன் இந்த மாதிரி ப்ரைஸ் ரிஜெக்ஷன், அதாவது மார்க்கெட் சஸ்டெயின் ஆக முடியாமல் இந்த மாதிரி ஒரு பெரிய குச்சி மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். ஆனால் இங்கே வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகலை, இன்னும் அங்கேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க, டாப்லேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இன்னும் கொஞ்சம் மேலே போக போகிறேன் அப்படின்னு நம்ம மார்க்கெட் சொல்ல வருது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ நமக்கு 78,200 78,400 78,600 இந்த வழியில் மார்க்கெட் போகிறத வரும் நாட்களில் நீங்கள் பார்க்கலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இது கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். ஓகே, சரி. இந்த ஃப்ரீ வெபினார் சொல்லியிருந்தீங்களே சார், அது எப்போ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஒரு 75,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சார் 75,000 இன்னும் ரொம்ப தூரம் சார், கொஞ்சம் கிட்ட வந்துட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சேனலுக்கு 70,000 ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். 70,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே லிங்க்கை வந்து இந்த வீடியோ கீழே சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி. இந்த ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் அது எங்கே சார் லிங்க் இருக்குது அப்படின்னுக்காங்க. இது வந்து நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப். இந்த 500 பேர் இருக்குது. இந்த 9,000 சம்திங் சில்ட்ரன் இருப்பாங்க. இந்த 9,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்க வந்து ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதுவும் வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் நீங்கள் அந்த ஃப்ரீ வெபினார் லிங்க்கை வந்து இதில் ஷேர் பண்ண நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீ வெபினார்னால் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஆக்ஷன் மொமெண்டம் எப்படி நகருது, மார்க்கெட் நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம், அதாவது அவங்களுக்கு அந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கில் எப்படி நம்ம ஸ்டாக் செலெக்ஷன் ஒவ்வொரு ஸ்டாக்ஸ் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் கவர் செய்யப்படும். நீங்கள் எல்லோரும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வச்சுங்க. 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனாலும் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி நம்ம 70,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனாலும் அந்த ஃப்ரீ வெபினாரில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேட்கவே தேவையில்லை. நீங்கள் அது எப்போ 70,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறாங்களோ உங்களுக்கு புரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ரைட்டுங்களா? நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த லிங்க்கை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ சீக்கிரமாக 70,000 சப்ஸ்கிரைபர்ஸ் மேபி இன்றைக்கே கூட ரீச் ஆகிடலாம். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.